வாரமெல்லாம் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்துக் கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆராதனை நாளை எங்களுக்கு கிருபையாய் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மை தான் தேடுகிறேன். இனியவரே இயேசையா, உம்மை தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மை தான் தேடுகிறேன். இனியவரே இயேசையா, உம்மை தான் நேசிக்கிறேன். எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்தி வருகிற பரிசுத்தமும் அன்புமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தமான இந்த ஆராதனையின் மரமகிழ்ச்சியின் காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கடந்த வாரமெல்லாம் எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் ஆயுசு நாட்களையும் எங்களுக்கு பெருக பண்ணி இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே பாட, துதிக்க, ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதற்கொண்டு முடிகிற வரைக்கும் கர்த்தர் எங்களோடு இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையாக ஆண்டவர் இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனையின் வேளையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் ஆயுசு நாட்களையும் ஆண்டவர் கூட்டி கொடுத்தபடினால மனமகிழ்ச்சியின் ஆராதனை வேளையின் இந்த காலை வேளையில ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதனை செய்வோம். துதி அல்லேலூயா, துதி என்றுமே, துதி கர்த்தன் எங்கள் அதிபதி நீர் என்றுமே என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீங்கள் உற்சாகமாக பாடி கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில மகிமையான காரியங்களை நமக்காக செய்து அருள்வாராக. துதி அல்லேலூயா, துதி துதி என்றுமே. ஆமென். துதி அல்லேலூயா, துதி துதி என்றுமே. துதி கர்த்தன் எங்கள் அதிபதி என்றுமே. துதி கர்த்தன் எங்கள் அதிபதி என்றுமே. அலை நீரை உலகினில் அடியார் நம்மை, அலை நீரை உலகினில் அடியார் நம்மை, தோலையாது துங்கவர் தம் துணையும் நீந்தார், தோலையாது துங்கவர் தம் துணையும் நீந்தார். விலை உயிர் ஊதிரம் கொண்டு உலகை மீட்டதினாலே, விலை உயிர் ஊதிரம் கொண்டு உலகை மீட்டதினாலே, துதி அல்லேலூயா, துதி துதி என்றுமே. துதி அல்லேலூயா, துதி துதி என்றுமே. துதி அல்லேலூயா, துதி துதி என்றுமே. துதி கர்த்தன் எங்கள் அதிபதி என்றுமே. துதி கர்த்தன் அதிபதி என்றுமே. நித்தம் நித்தம் பக்தர் பாடி சுத்தமடைய, நித்தம் நித்தம் பக்தர் பாடி சுத்தமடைய, கர்த்தன் வாக்கு தத்தம் கொண்ட சத்தியம் நீந்தார், கர்த்தன் வாக்கு தத்தம் கொண்ட சத்தியம் நீந்தார். வித்தகரின் சித்தப்படி இத்தரையில் யுத்தம் செய்ய, வித்தகரின் சித்தப்படி இத்தரையில் யுத்தம் செய்ய வேண்டி நின்று அல்லேலூயா துதி
எங்கள் அதிபதி என்றுமே. துதி கர்த்தன் எங்கள் அதிபதி என்றுமே. பல பல பாடுகள் பருகி வரினும், பல பல பாடுகள் பருகி வரினும், நிலை பெற நிமலந்தம் ஆவியும் இன்னார். நிலை பெற நிமலந்தம் ஆவியும் இன்னார். சில காலம் சிதையும் கால் சீர்திருத்தும்படி நம்மை, சில காலம் சிதையும் கால் சீர்திருத்தும்படி நம்மை செய்பவரில் அல்லேலூயா துதி என்றுமே. செய்பவரில் அல்லேலூயா என்றுமே. துதி அல்லேலூயா துதி துதி என்றுமே. துதி கர்த்தன் எங்கள் அதிபதி என்றுமே. துதி கர்த்தன் எங்கள் அதிபதி என்றுமே. காரை கீரை கூரை நீக்கி கற்புமுள்ள நீரையுள்ள மணவாட்டியாகிக் கொள்ள, நீரையுள்ள மணவாட்டியாகிக் கொள்ள, மறையவன் அறைதனில் அழைத்தேசு வருவதால், மறையவன் அறைதனில் அழைத்தேசு வருவதால், இயேசுவுக்கு அல்லேலூயா துதி என்றுமே. இயேசுவுக்கு அல்லேலூயா துதி என்றுமே. துதி அல்லேலூயா துதி துதி என்றுமே. துதி கர்த்தன் எங்கள் அதிபதி என்றுமே. துதி கர்த்தன் எங்கள் அதிபதி என்றுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணையாளராக இருக்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர் அல்லவோ என்ற பாடலை பாடி ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் நமக்கு துணையாக இருக்கும்படியாக அவருடைய நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. எக்காலும் துணை அவர்க்கு என்பவரும் நீரே அல்லவோ. எக்காலும் துணை அவர்க்கு என்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. வேலைகளை மறந்தீரோ, ஏழைகளை மறந்தீரோ. இயேசுவை மனம் இறங்கும். ஆமென். இயேசுவை மனம் இறங்கும். சேர்ந்து சொல்லலாம் எங்களோடு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கு நீரே துணை ஆண்டவரே. நிற்பவரும் நீரே அல்லவோ.
அவர் என்னை சுடும் நேரம் தூயவரே ஹல்லேலூயா தூயவரே கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை ஏழையின் ஜெபம் கேளும் ஏழையின் ஜெபம் கேளும் இயேசுவே மனம் இறங்கும் இயேசுவே மனம் இறங்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக எழுந்தருளுவார் சத்துருக்களின் வல்லமைகளை அவர் சிதறடிப்பார் பலவீன ஆவிகளை அவர் உங்களை விட்டும் நம்மை விட்டும் அப்புறப்படுத்துவார் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தாவே எழுந்தருளும் என்னை கை தூக்கி எடுத்து நிறுத்தி அருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு விண்ணப்ப ஜபமாக ஒரு விண்ணப்ப ஆராதனையாக மறுபடியும் இந்த அடியை பாடி ஆராதனை வேளையில கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா. கர்த்தாவே எழுந்தருளும். கை தூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும். கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சுடும் நேரம் தீமைகள் விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. நாம் சற்று நேரம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாவே உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Glorify the Lord. நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
செலுத்தலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Hallelujah. Sodram, Sodram, Sodram. Praise the Lord. Hallelujah, Hallelujah. பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. காரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். காரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரங்களை உயர்த்தி என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இயேசுநாதா. இதயமெல்லாம் மகிழுதையா. பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. நாங்கள் சுற்றி சுற்றி வருகிறோம் ஆண்டவரே. என்று வேறு ஆதரவும் வேறு அடைக்கலமும் எங்களுக்கு இல்லை. பொய்யை ஆராதிக்கிறோம். Yes, Lord. காரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகள் எல்லாம் குறைகள் எல்லாம் மாற்று மாட்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. சமூகமே எங்களுக்கு ஆனந்தம், அதுவே எங்களுக்கு பேரானந்தம். என் அருள்நாதர் சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே. புகலிடம் மறந்தாயோ இயேசு உண்டு. மலராதே மனமே, போராடும் நெஞ்சமே மலராதே. புகலிடமா இயேசு உண்டு. அவரே நோக்கி பார்ப்போம் இந்த காலை வேளை. புகலிடமா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு உண்டு. சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உடைய பலிபீடத்தை சுற்றி சுற்றி வருகிறோம்.
அருள்நாத சமூகத்திலே வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அப்பொழுது ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ. ஆளும் இயேசு உண்டு, அலராதே மனமே. என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ. ஆளும் இயேசு உண்டு, அலராதே மனமே. ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை பிதாவே, ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே. ஆமென். என் இன்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே. அன்பர் இயேசுவுக்கே. அல்லேலூயா. 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 ஆராதனை வேளையில் ஆண்டவரே, முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் ஆராதனை செய்த எல்லாரையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தினாலே மூடி மறைத்துக் கொள்வாராக.
தேவாவியானவர் தம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தினாலே நிரப்புவாராக. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த புதிய வாரத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து நமக்கு இறங்கி வந்து நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தேற்றி ஆற்றுவதாக. அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தைகள் மூலமாக பேசும்படி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya 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 ஹalleluya. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. பரிசுத்தமுள்ள பிதாவே, 3 விதமான மன்றாட்டுக்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். அடியனுக்கு கொடுத்த இந்த வார்த்தையை ஆண்டவரே, கேட்கின்ற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இந்த வாரமெல்லாம் அந்த வார்த்தை எங்களோடு இடைப்பட நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியுமாக வேத வார்த்தையை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18, 19 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். காலேப் பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர். நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். முதலாவது மன்றாட்டு என்னவென்று நாம் வாசிப்போமே ஆனால், யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18, 19 வாசித்தபடி கானான் தேசத்தை உத்தம இருதயம் கொண்ட காலேப் கானான் தேசத்தை சுதந்தரித்தான். அப்பொழுது யோசுவா அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுக்கு கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். மீதமுள்ள ஒரு சில தேசங்களை காலேபும் பங்கிட்டு கொடுக்கிறார். அந்த வேளையில் தன்னுடைய மகள் அக்சாள் என்பவளுக்கு கானான் தேசத்தின் ஒரு சிறிய பகுதியை சுதந்திரமாக கொடுக்கிறார். ஆனால் அக்சாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திர வீதம் வேதம் சொல்கின்றது
19ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது வாசியுங்கள். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை பாருங்க, காலேப் தன் மகளாகிய அக்சாளுக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்து விட்டான். எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு வருத்தமான காரியம் பாருங்கள். காலேப் நினைத்திருந்தால் தன்னுடைய மகளுக்கு அந்த தேசத்தில நிறைய செழிப்புள்ள இடங்களை கொடுத்திருக்க கூடும். ஏனோ தெரியவில்லை, தன்னுடைய மகளுக்கு அவன் வறட்சியான இடத்தை கொடுத்து விட்டான். ஆனாலும் அக்சாள் விவாகம் முடித்து தன்னுடைய கணவனோடு கூட அவள் கழுதையின் மேல பயணம் செய்து கொண்டிருக்கிறாள். பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது தனக்கு நேராக தன் தகப்பனாகிய காலேப் வருகிறதை காண்கிறாள். கண்டவுடனே அக்சாளுக்கு நெடுநாள் ஒரு விண்ணப்பம் பாரமாயிருந்தது. தன் தகப்பனிடத்திலே ஒரு மன்றாட்டை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை என்று சொன்னால், ஐயோ, என்னுடைய தகப்பன் எனக்கு வறட்சியான தேசத்தை, வறட்சியான நிலத்தை கொடுத்து விட்டாரே, அதிலே நான் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் பாடுபட்டு அதிலே நான் உழைக்க வேண்டியதாக இருக்கின்றது. எப்படியாகிலும் என் தகப்பன் அவ்விடத்தில் இருக்கிற செழிப்பான தேசத்தை எனக்கு தரும்படி நான் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும், மன்றாட வேண்டும் என்று அதிக நாள் அவள் காத்திருந்தாள். நேரம் வந்தது. வழியிலே பிரயாணம் போகிற பொழுது தன் தகப்பனாகிய காலேபை கண்டாள். உடனே அவள் கழுதையை விட்டு இறங்கி தன் தகப்பனை பார்த்து, தகப்பனே, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். தகப்பனே, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று காலேபை பார்த்து மகள் அக்சாள் கேட்டாள். காலேப் கேட்கிறார், மகளே, என்ன ஆசீர்வாதம் வேண்டும் கேள் என்று கேட்டவுடனே அக்சாள் சொல்லுகிறாள், தகப்பனே, நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்து விட்டீர். அந்த நிலத்திலே வைத்து தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு பாடுபட்டு மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆசீர்வாதம் குறைச்சலாக இருக்கின்றது. ஆனால் உம்மிடத்திலே செழிப்பான நிலங்கள் நிறைய இருக்கிறது அல்லவா? எனக்கு செழிப்பான இடத்தையும் எனக்கு தர வேண்டும். எனக்கு செழிப்பான இடத்தை எனக்கு தாரும், நீர்ப்பாய்ச்சலான இடத்தை எனக்கு தாரும் என்று அக்சாள் தன்னுடைய தகப்பன் காலேபை பார்த்து மன்றாடுகிறாள். நடந்த சம்பவம் பார்க்கின்ற பொழுது உடனே காலேப் தன்னுடைய மகளாகிய அக்சாளுக்கு மனமிறங்கி அவளை அழைத்துக் கொண்டு போய் அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களை அக்சாளுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீர்ப்பாய்ச்சலான இடத்தை அக்சாள் பெற்ற பொழுது மகிழ்ச்சி அடைந்தாள். தன் தகப்பனை வாழ்த்தினாள். அவள் தன்னுடைய ஜீவிய காலம் எல்லாம் அந்த செழிப்பான இடத்துல அருமையான வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தாள். அவளுடைய வறட்சி மாறினது, அவளுடைய துக்கம் மாறினது, நெடுநாள் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஆண்டவரை அவள் சோதரித்தாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு வறட்சியான நிலம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வறட்சியான வாழ்க்கை தான் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறதா? எங்கும் வறட்சி, எதிலும் வறட்சி, செழிப்பில்லாத ஒரு வாழ்க்கை,
நீர்ப்பாய்ச்சல் இல்லாத வறண்டு போன ஒரு காய்ந்து போன பாலைவனமாக உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா? தகப்பனாகிய ஆண்டவரிடத்திலே இந்த மன்றாட்டை வையுங்கள். கர்த்தாவே, இத்தனை நாள் இந்த வறட்சியான நிலத்தில வறட்சியான வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு நீர் உதவி செய்திடலாம். உம்மிடத்துல நிறைய செழிப்பான நிலங்கள் உண்டு அல்லவா? எனக்கு செழிப்பான இடத்தையும் தர வேண்டும். இந்த தேவனை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள். ஆண்டவர் இந்த காலை வேளையில இந்த புதிய வாரத்துல உங்களுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் ஆண்டவர் உங்களுக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். சங்கீதம் 1 கடைசி வசனங்களை வாசிக்கிற பொழுது வேதம் சொல்கின்றது, வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 1. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் நீதிமான்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு செழிப்பான இடத்தில் நடப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். இந்த முதல் விண்ணப்பத்தை தேவ சமத்தில் வைத்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தார், செழிப்பான இடத்தை தார். ஆண்டவரே, என் வறட்சியை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு ஆசீர்வாதத்தை தந்தருவாராக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். இரண்டாவது மன்றாட்டு என்ன? இரண்டாவது மன்றாட்டாக இந்த வாரத்தில் நாம் என்ன தேவ சமூகத்தில் நாம் கேட்க போகிறோம் என்பதை குறித்து நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். இரண்டாவதாக இங்கே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே நிறைய சந்ததிகளின் பெயர்களை அங்கே வாசிக்க முடியும். அதன் இடையில ஒரு அருமையான ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த மனுஷர் பேர் யாபேஸ். ஹல்லேலூயா. யாபேஸ் என்று சொன்னால் துக்கத்தின் மகன் என்று சொல்லி அர்த்தம். யாபேசின் தாய் அவனை பெற்றெடுக்கிற பொழுது அவள் துக்கமாயிருந்தாள். யாபேசின் தாய்க்கு என்ன துக்கமோ நமக்கு தெரியாது. அவளுக்கு அந்த காலகட்டங்களில் எந்த மோசமான நிலைமை அவளுக்கு இருந்ததோ நமக்கு தெரியாது. ஆனாலும் தன் குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது அவள் துக்கமாயிருந்தாள். ஆகவே தான் பெற்றெடுத்த குழந்தைக்கு
யாபேஸ் என்று பெயர் வைத்தார். யாபேஸ் என்று சொன்னால் துக்கத்தோடு பெற்றேன், அவன் துக்கத்தின் மகன் என்று சொல்லி அர்த்தம் உள்ளதாக பெயர் வைத்தாள். எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்கள். அந்த மகனுடைய பெயரே துக்கத்தின் மகன் என்று சொல்லி அர்த்தம். அவன் துக்கமுள்ள ஒரு மகனாகவே வாழ்ந்து கொண்டு வந்தான். குறிப்பிட்ட காலங்கள் வந்தவுடனே யாபேஸ் அந்த துக்கம் என்கின்ற அவருடைய தாய் விதித்த அந்த துக்கம் என்கின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாகவே இருக்கிறதை யாபேஸ் விரும்பவில்லை. நான் அந்த துக்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும், எனக்கு மகிழ்ச்சி வேண்டும், எனக்கு ஒரு சந்தோஷம் வேண்டும் என்று யாபேசின் உள்ளம் அங்கலாய்த்தது. யாபேஸ் அதை மிகவும் விரும்பினான். தீர்மானம் பண்ணினான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். என்னுடைய தாய் என்னை துக்கமாய் பெற்றெடுத்திருந்தால், துக்கத்தின் மகன் யாபேஸ் என்று பெயர் வைத்திருந்தாலும் அதை மாற்ற சர்வ வல்லமை உள்ளவர் இஸ்ரவேலின் தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார். 1 நாளாகமம் 4:10 அதான் சொல்கிறது, வாசியுங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை பாருங்க, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். என் தாய்க்கு ஆசீர்வாதம் இல்ல, அவள் துக்கமாயிருந்தாள். ஆகையினாலே என்னையும் அந்த துக்கம் பிடித்து கொண்டது. ஆண்டவரே, அந்த வேண்டாம் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். 2வது, என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. உடைய எல்லையானது ஒரு குறுகிய வட்டமாக இருந்தது, ஒரு சின்ன எல்லையாக இருந்தது, ஒரு சிறிய ஆசீர்வாதமாக இருந்தது. யாபேஸ் அந்த குறுகிய வட்டத்தை உடைத்து தகர்த்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக செல்ல வேண்டும் என்று விரும்பி ஆண்டவரை பார்த்து ஜெபித்தார். ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும். அடுத்து, உமது கரம் என்னோடு இருந்து, ஆண்டவரே உடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு அருமையாக ஒரு மன்றாட்டை வைக்கிறார் பாருங்க. ஆண்டவரே, முதலாவது நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், 2வது என் எல்லையை பெரிதாக்க வேண்டும், 3வது என்ன செய்யும்? உமது கரம் உமது கரம் என்னோடு இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, துக்கத்தின் கரம் அல்ல, துக்கத்தின் முகம் அல்ல, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் என் மேல் இருக்கட்டும். அடுத்து சொல்றாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். தீங்கு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, தீமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, துக்கம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எல்லாவற்றிலிருந்தும் என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும், தீமை நின்று என்னை விலக்கி ரட்சித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஒரு மன்றாட்டை வைக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் துக்கமாயிருக்கிறீர்களோ? உங்கள் தாய் தகப்பன் மூலமாக வந்த அவர்கள் செய்த பாவம், அவர்கள் மூலமாய் வந்த சாபம், பரம்பரையாய் வந்து கொண்டிருக்கிற சாபங்கள் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதோ? இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இனிமேல் நீங்கள் துக்கமுகமாய் இருப்பதில்லை, உங்கள் முகம் செத்து போவதில்லை, நீங்கள் மனஸ்தாபப்பட போவதில்லை, சஞ்சலப்பட போவதில்லை. நீங்கள் என்னிடத்துல இந்த பெரிய மன்றாட்டை வைத்தபடினால
யாபேசை ஆசீர்வதித்த கர்த்தராகிய நான் உங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து திருமணம் பற்றி கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. யாபேஸ் இப்படியாக ஜெபம் பண்ணினார். இந்த ஜெபத்தை வேதம் சொல்கின்றது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம். யாபேஸ் மன்றாடினதை தேவன் உடனடியாக கொடுத்தார். அவன் துக்கம் மாறினது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நீங்கள் உங்க ஆண்டவரை பார்த்து செல்வீங்க. ஆண்டவரே, யாபேசை ஆசீர்வதித்தவர், யாபேசின் துக்கத்தை மாற்றினவர், என்னுடைய துக்கத்தை மாற்றும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, எந்த ஒரு தீங்கும் என்னை அணுகாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று இந்த இரண்டாவது விண்ணப்பமாக, இரண்டாவது மன்றாட்டாக தேவ சமூகத்தில் வையுங்கள். தேவன் நிச்சயம் உடைய விண்ணப்பத்தை அவர் கேட்பார். ஹalleluya. ஹalleluya. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்று தருகிறார். ஹalleluya. ஹalleluya. மூன்றாவது மன்றாட்டு, எஸ்தர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம். 2ஆம் நாள் விருந்தில் திராட்சைரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? போதும். இங்கே எஸ்தர் ராஜாத்தி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கும் ஆமானுக்கும் ஒரு பெரிய விருந்து செய்கிறாள். விருந்து செய்து தன்னுடைய கணவனும் ராஜாவுமாயிருக்கின்ற அகாஸ்வேருக்கும் விருந்து வைத்து உபசரிக்கிறாள். கடைசி வேளையில ராஜாவும் கணவனுமாகிய அகாஸ்வேரு எஸ்தரை பார்த்து கேட்கிறாள், எஸ்தர், எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன அப்படின்னு கேட்டார். இவ்வளோ பெரிய விருந்து பண்ணிருக்கிறியே எஸ்தர் ராஜாத்தியே, பிரம்மாண்டமான விருந்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றாயே, உன் மன்றாட்டு என்ன? எதற்காக இந்த விருந்து செய்தாய்? உன் வேண்டுதல் என்ன? கேள், அது நிறைவேற்றப்படும் என்று சொன்னாள். அடுத்து வாசிக்கின்ற பொழுது கீழே, நீ ராஜ்யத்தில் அடுத்த வசனம். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால், ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால், என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக, எனக்கு கட்டளையிடப்படுவதாக சொல்லப்பட்டிருப்பாருங்கள். எஸ்தர் ராஜாத்தியின் மன்றாட்டு என்ன அப்படின்னு வாசிப்போமானால், எஸ்தரின் குடும்பம் யூத குடும்பம். எஸ்தர் ஒரு யூத பெண். அவள்
சூசான் என்ற அரண்மனையில ராஜாவோடு கூட இருக்கின்ற பொழுது அங்கே இருந்த அமலேக்கியன் என்கின்ற அமலேக்கிய ஜாதியை சேர்ந்த ஆமான் என்கின்ற ஒரு கொடிய துன்மார்க்கன் அகாசுவேருவின் ராஜாங்கத்திலே முக்கிய பதவியாய் இருந்தான். அவனுக்கு ஒரு வெறி, இந்த யூத குலத்தை அழிக்க வேண்டும், இந்த யூதர்களை கொன்று போட வேண்டும். முற்றத்தில் இருக்கின்ற யூதனாகிய மொர்தெகாய் அவனை நமஸ்கரியாமலும் அவனை வணங்காமலும் அவனை கனப்படுத்தாமல் இருக்கிறபடினால முழு யூத குலத்தையும் அழிக்க வேண்டும் என்று ஒரு மர்மமான ஒரு மோசமான திட்டம் பண்ணி அதை செயலாக்கத்திற்கு கொண்டு வரும்படியாக அவன் கிரியை செய்தான். இதை அறிந்த எஸ்தர் ராஜாத்தி, என்னுடைய ஜனமாகிய யூதர்கள் 127 நாடுகளையும் 127 நாடுகளிலும் இருக்கின்ற யூதர்கள், எங்கள் ஜனங்கள் அழிக்கப்பட்டு போகவே கூடாது என்று ஒரு நிதர்சனமான ஒரு அருமையான ஒரு மன்றாட்டை வைக்க ஆரம்பித்தாள். என் ஜனம் அழியக்கூடாது, என் யூத குலம் அழியக்கூடாது. என் தேசத்தில் மட்டுமல்ல, உலகமெங்கிலும் சிதறி இருக்கிற 127 தேசங்கள் இருக்கிற என் ஜனமாகிய யூதர்கள் அழிந்து போகக்கூடாது. அவர்களை வெட்டும்படி, அவர்களை அழிக்கும்படி இந்த அமலேக்கியனாகிய ஆகான் திட்டம் போட்டான். அவருடைய திட்டம் நிறைவேறக்கூடாது என்று சொல்லி எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்து அழுது புலம்பி அகாஸ்வேரு ராஜாவிடத்தில் போய் விண்ணப்பம் வைக்கிறார். ராஜாவே, என் ஜனத்தை காப்பாற்றும், என் ஜனத்தை காப்பாற்றும். என் யூத குலம் அழியும்படியாக ஒரு மனுஷன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு மனம் இறங்கும், எங்கள் ஜனம் காக்கப்பட வேண்டும் என்று மன்றாட்டை வைத்தாள். ராஜா மிகவும் ஆச்சரியமாக கேட்டாள், நீ யூத பெண் தானே, நீயும் அழிக்கப்பட்டு போவாயே, உன்னுடைய ஜனங்களும் அழிக்கப்பட்டு போவார்களே, இப்பேற்பட்ட திட்டம் தீட்டினவன் யார்? அவன் உடனே கொலை செய்யப்பட வேண்டும், அவன் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே எஸ்தர் ராஜாத்தி சொன்னாள், ராஜாவே, வேற யாரும் இல்லை, உம்முடைய அரசவையிலே இருக்கின்ற முக்கியமான மனுஷனாகிய உம்மோடு கூட விருந்தில் இருக்கிற இந்த அமலேக்கியன் ஆகிய ஆகான் தான் அந்த திட்டத்தை செய்திருக்கிறார். என்னுடைய சிறிய தகப்பனார் முற்றத்தில் இருக்கிற மொர்தெகாய் அவன் மரித்து போகும்படியாக அவனுக்காக ஒரு தூக்கு மரத்தையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ராஜாவே, எங்கள் குலத்தை காப்பாற்றும் என்று சொல்லி எஸ்தர் ராஜாத்தி ஒரு பெரிய மன்றாட்டை வைத்தாள். அது சமயம் எஸ்தர் ராஜாத்தி அவளுக்கு மனைவியா இருந்தபடினால அகாஸ்வேருவின் கோபம் அந்த ஆமான் மேல பற்றி எரிந்தது. உடனே அந்த அகாஸ்வேரு ராஜா சொன்னார், அந்த மொர்தெகாய்க்காக அவனை தூக்கிலே போடும்படி இவன் செய்து வைத்த தூக்கு மரத்தை கொண்டு வாருங்கள். அந்த தூக்கு மரத்துல இந்த துரோகியாகிய இந்த ஆமானை, ஆகாகியனாகிய ஆமானை தூக்கில் போடுங்கள், அவன் செத்து மடியட்டும் என்று ராஜா கட்டளையிட்டான். மொர்தெகாய்க்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த அமலேக்கியனாகிய ஆமான் என்ற பெயர் கொண்ட அவன் ஆயத்தம் பண்ண அந்த தூக்கு மரத்திலேயே ராஜா அவனை தூக்கில் போட்டான். நடந்த சம்பவம், 127 தேசங்களில் இருந்த யூதர்களுடைய உயிர்கள் காக்கப்பட்டது. யூதர்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள்.
சூசான் நகரம் சந்தோஷப்பட்டது, மகிழ்ச்சி அடைந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். கடந்த 1-2 மாதங்களாக நம்முடைய தேசத்தில் எத்தனை நம்முடைய ஊழியர்கள், ஊழியக்காரர்கள் மரித்து போனார்கள். எத்தனை ஊழியர்கள் மரித்து போனார்கள். எத்தனை ஊழியர்களின் மனைவிகள் மரித்து போனார்கள். தேவ ஜனமே, இதற்காக நாம் தேவ சமூகத்திலே மன்றாட வேண்டும். எத்தனை விசுவாசிகள் மாண்டு போனார்கள். அதை கேட்கிற பொழுது, அதை நினைக்கிற பொழுது நம்முடைய உள்ளம் எல்லாம் உடைகிறது அல்லவா? எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் மாண்டு அழிந்து இந்த கொரோனா வைரஸ்ல மரித்து போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தை நோக்கி நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, என் ஜனங்கள் அழியக்கூடாத ஆண்டவரே, என் சகோதரர்கள் அழியக்கூடாத ஆண்டவரே, எங்கள் ஊழியர்கள் அழிந்து போகக்கூடாத ஆண்டவரே, எங்கள் விசுவாச மக்கள் அழிந்து போகக்கூடாத ஆண்டவரே, அவர்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி எஸ்தர் ராஜாத்தியை போல நாம் மன்றாட வேண்டிய காலகட்டங்களில் வந்திருக்கிறோம். தேசத்து ஜனங்கள் எத்தனை பொதுமக்களை பாருங்கள், படுகிற கஷ்டங்களை பாருங்கள், படுகிற வேதனைகளை பாருங்கள், எத்தனை மரண ஓலங்கள். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில், தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை பார்க்குது. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில், தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்வை தந்தீரே, என்னை அல்லையாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, தன்னாலே கண்டு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. எஸ்தர் ராஜாத்தியை போல தேவ சமூகத்திலே நாம் மன்றாட வேண்டும். எங்கள் குலம், ஜனங்கள், ஊழியர்கள், தேசத்து ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது தேவன் நிச்சயமாகவே ஊழியர்களையும் விசுவாசிகளையும் தேசத்து ஜனங்களையும் பாதுகாக்க அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, வாசிங்கள். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் கண்களையும் வானத்திற்கு நேராக ஏறெடுக்க துணியாமல், தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றார். இதாங்க 3வது மன்றாட்டு. ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன், அநேகரால் பாவி என்று குற்றம் சாட்டப்பட்டவன், துன்மார்க்கன் என்று குற்றம் சாட்டப்பட்டவன். அவன் தேசத்து கடமைதான் செய்தான், ஆனால் அவன் குற்றம்
குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டவனாக சமூகத்திலே காணப்பட்டார். அவன் தேவனை நோக்கி ஓடி வருகிறான். தேவனுடைய சமூகத்தை பார்த்து ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆயக்காரன் பாருங்க தூரத்திலே நிற்கிறான். ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்னால் தூரத்திலே, பக்கத்திற்கு போவதற்கு கூட அவனால முடியல. தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தூரத்திலே நிற்கிறான். பக்கத்துக்கு போவதற்கு கூட அவனுக்கு கூச்சம். என்று சொன்னால் அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்துகிறான். அடுத்து வானத்திற்கு கூட அவன் தன் கண்களை ஏறெடுக்கல. ஏன்னா வானத்திலே பரிசுத்த ஆவியான் இருக்கிறார், பரலோகத்தின் பரமபிதா அங்க இருக்கிறார். அங்கே ஏறிட்டு பார்க்கிற அளவு கூட நான் தகுதி இல்லை என்று சொல்லி வானத்திற்கு நேராக கூட தன் கண்களை ஏறெடுக்க அவன் துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, பாருங்க, தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய மார்பை அடித்துக் கொண்டு தேவனே, ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றார். கிருபையாயிரும் என்று விண்ணப்பம் வைக்கிறார். இந்த ஆயக்காரன் செய்ததை பாருங்க, ரொம்ப ரொம்ப ஒரு யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தேவ சமூகத்துக்கு முன்னால கூட அவனால வர முடியல, தூரத்துல நிற்கிறான். வானத்திற்கு கூட கண்களை ஏறெடுத்து பார்க்கல. அவன் கூனி குறுகி மார்பில் அடித்துக் கொண்டு, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, ஆண்டவரே, நான் ஒரு பரதேசி, நான் ஒரு திக்கற்றவன், அநேகரால் கைவிடப்பட்டிருக்கிறவன், அநேகரால் எள்ளி நகையாடப்படுகிறவன், அநேகரால் ஒதுக்கப்பட்டிருக்கிறவன், அநேகரால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவன். ஆகவே என் மேல் நீர் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு மன்றாட்டு வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது விண்ணப்பமாக நாம் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும். தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு பேர் தான் கிருபை. நாம் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கவோ விண்ணப்பம் பண்ணவோ நாம் தகுதியற்றவர்கள். தேவ சமூகத்தில் ஆசீர்வாதங்களை கேட்பதற்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாதவர்கள். ஆனாலும் ஆண்டவரே, மேல் கிருபையாயிரும் நம்ம தேவ சமூகத்திலே தாழ்த்துகிற பொழுது வேதம் சொல்கின்றது, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இந்த ஆயக்காரன் கிருபை பெற்றவனாக வீட்டுக்கு சென்றான். இந்த ஆயக்காரன் சந்தோஷத்தோடு கூட வீட்டுக்கு போனான். வேதம் யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபத்தில் அவர் இப்படியாக எழுதுகிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே இப்படியாக வேதம் சொல்கின்றது. வாசித்து பாருங்கள். அவர் அதிகமான கிருபையை பாருங்க, அளிக்கிறாரே, ஆண்டவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கோ தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு நமக்கு தேவை ஒன்று, தேவ கிருபை. என்ன இருந்தாலும் என்ன இல்லாவிட்டாலும் தேவ கிருபை மாத்திரம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நமக்கு பெருமை வேண்டாம், அகம்பாவம் வேண்டாம், வீராப்பு வேண்டாம், விதண்டாவாதம் வேண்டாம். நம்முடைய பெருமை ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் புல்லுக்கு சமமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஏன் பெருமை, ஏன் விதண்டாவாதம், ஏன் வாக்குவாதம்? வேதம் சொல்கின்றது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறோம். என் நீதி நியாயம்
அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று இப்படி காட்ட வேண்டும். கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. உன்னில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தரவே. தாழ்மையோடு கேட்கிறோம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும். அழைத்தவரே உம்மில் நான் பிழைத்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் நான் பிழைத்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆயக்காரன் ஆண்டவரை பார்த்து கிருபைக்காக ஜெபித்தது போல நாமும் கிருபைக்காக ஜெபிக்க வேண்டும். பெருமைக்காக அல்ல, ஆடம்பரத்திற்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கை தேவ சமூகத்தில் கிருபையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே தாழ்மையை பெற்றுக்கொண்ட வாழ்க்கையாக இருக்குமே. ஆனால் நிச்சயம் தேவன் நம்ம மேல் கிருபையாயிருப்பார். சங்கீதம் 137 நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிக்கின்ற பொழுது தேவ கிருபை பெருகும். நல்ல தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள், தேவனை துதித்து பாடுங்கள், தேவனை ஆராதனை செய்யுங்கள். இந்த நாட்களில் தேவ கிருபை அதிகமாக நமக்கு பெருகும். அதிகாலையில் தேவனை நோக்கி ஜெபியுங்கள், கிருபை பெருகும். உங்கள் வீட்டில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவ கிருபை இறங்கி வருவதாக. இந்த 3 மன்றாட்டுகளை கேட்டோம். முதல் மன்றாட்டு என்ன? முதலாவது அக்சாள் கேட்டார், செழிப்பான ஒரு இடத்தை தாரும். செழிப்பான இடத்திற்காக யாபேஸ் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று யாபேஸ் ஜெபம் பண்ணினார். துக்கத்தை மாற்றினார், ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. மூன்றாவது மன்றாட்டு என்ன? ஆயக்காரன் ஆண்டவரை பார்த்து என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தார். ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, 3 விதமான மன்றாட்டுகளை நாம் தியானித்திருக்கிறோம். முதல் மன்றாட்டு, அக்சாள் காலேபை பார்த்து செழிப்பான தேசத்திற்காக ஜெபித்தாள், மன்றாடினாள். ஆண்டவர் கிருபை செய்து காலேபின் மூலமாக அக்சாளுக்கு செழிப்பான ஒரு இடத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வறட்சி மாறினது, செழிப்பு அவளுக்கு வந்தது. இரண்டாவதாக எஸ்தர் ராஜாத்தி அகாசுவேருவை பார்த்து ஒரு மன்றாட்டு வைக்கிறார். என்ன மன்றாட்டு? என் யூத குலம் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும்,
என் யூத குலம் அழியக்கூடாத ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜெபித்து அகாஸ்வேர் ராஜா இடத்தில் விண்ணப்பம் வைத்தாள். அதே போல யூத குலம் காப்பாற்றப்பட்டது. ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, தேசத்து ஜனங்கள் அழிக்கப்படாதபடி பாதுகாக்கும்படியாக இரண்டாவதாக மன்றாட்டு வைக்க வேண்டும். மூன்றாவது மன்றாட்டு என்ன? ஆயக்காரன் ஆண்டவரை பார்த்து, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தார். ஆண்டவர் ஆயக்காரனுக்கு கிருபை கொடுத்தார். இந்த மூன்று மன்றாட்டை நீங்களும் உங்கள் வீடுகளை செய்யுங்கள். இந்த வாரத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த மூன்று விதமான மன்றாட்டுகள் நாங்களும் செய்து இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்முடைய ஆராதனை, நம்முடைய பாடல், நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாம். எங்களை கிருபையாய் நேசித்து வழி நடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான ஆராதனை வேளையின் இந்த காலை வேளையில தேவனை பாடி துதிக்க, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே மூன்று விதமான மன்றாட்டுகளை தேவ சமூகத்தில் வைக்க ஆண்டவர் கிருபை செய்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தொட்டு அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் எல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும், ஐக்கியமும், சிநேகமும் இன்றும் என்றும் இப்பொழுது நம்மோடு கூட மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.